நிறைய அதிமுக பற்றி இருந்ததுனால திரு ஜவஹர் அலி உங்கள்கிட்ட இதுக்கான பதில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கப்புறம் நம்ம விவாதத்துக்குள்ளே போகலாம். இல்லை, அவர் சொல்கிறது வந்து பொதுவாக வந்து சீனியர் லீடர்கள்லாம் மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது, அவர் வந்து குபேந்திரன் சார் வந்து அவருக்கு உரிய கற்பனையில் சொல்லியிருக்கலாம். நீங்கள் சீனியர் லீடர்ஸ் அவர் சொல்லக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணனாக இருக்கட்டும், அண்ணன் இளங்கோவனாக இருக்கட்டும், அவர்கள் வந்து வேட்பாளர் நேர்காணலில் வந்து எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் இந்த களம் வந்து புரட்சி தலைவி அம்மாவை போல வந்து கட்சிக்காக புதுமுகங்கள், படித்தவர்கள், இளைஞர்கள், அது இல்லாம வந்து கடைகோடி தொண்டர்களாக சார்பு இயக்கங்களை சார்ந்தவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், படிப்பும் விசுவாசம் முக்கியம் என்ற அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கார். தவிர இப்ப எம்ஆர் பாஸ்கர் அண்ணனுக்கு சீட்டு பொதுச் செயலாளர் கொடுத்தாருன்னா நிச்சயமா நிப்பாரு, இளங்கோவன் அண்ணனுக்கு சீட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பா நிப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜெயவர்தன் அவர்களை தவிர அந்த பட்டியலில் இன்னைக்கு வெளியா இருக்கிற பட்டியலில் யார் தெரிந்த முகம், அறிந்த முகம் அல்லது மூத்த தலைவர்களாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் தயக்கம் இருக்கு அப்படிங்கிற அதுதான் தயக்கம் எதுவும் இல்லை. எல்லாரும் அதுதான் அம்மாவனுடைய பாணி. அம்மாவனுடைய பாணி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் செஞ்சிருக்கிறார். இதுல தேர்தல் பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வான பிறகு வரக்கூடிய முதல் தேர்தல் தன்னுடைய தலைமையை, ரெட்டலைக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமையை, இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி தனியா ஒரு கூட்டணியை கட்டமைக்கிற போது அதற்கு வாக்குகள் எவ்வளவு நான் வாங்குறேன், என்னுடைய வாக்கு சதவீதம் என்ன பலம் என்னன்னு சொல்லக்கூடிய இடத்துல கட்சியினுடைய சீனியர்ஸ் வந்திருக்கணும்ல, அவங்க தானே கட்சிக்காக நிக்கணுங்கிறாரு குபேந்திரன். சீனியர்ஸ் எங்க வருவாங்க? ஒரு வேட்பாளர், இப்போ யார் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் வேட்பாளர் முக்கியம் இல்லை, அங்க போட்டியிடக்கூடிய இரட்டை இலை எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னிறுத்தி நடத்தக்கூடிய தேர்தலில் கட்சியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இல்ல, இதே சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பார்த்திட முடியுமா? வேட்பாளர் முக்கியம் இல்ல, தலைவர்கள் தேவையில்லை, எல்லா தொண்டர்களுக்காக அப்படி ஒதுங்கிடுவாங்களா தலைவர்கள்? யாருக்கு எப்போ எந்த பொறுப்பு கொடுக்கணும் என்பது பொதுச் செயலாளருக்கும் தலைமை நிர்வாகிகளுக்கும் தெரியும். இதுல வந்து நீங்க இவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு அழுத்தம் கொடுக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் வெற்றிக்கான வேட்பாளர்கள், அதாவது வெல்லும் கூட்டணியை அமைத்திருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர். அந்த வெல்லும் கூட்டணியை வந்து இந்த கூட்டணியில் இதுல இளைஞர்களும் இருக்கிறார்கள், சார்பு இயக்கத்தில் சார்ந்தவர்கள், படிப்புக்கு முக்கியம், இளைஞர்களாகவும் இருக்கணும், அதே சமயம் உழைத்தவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமா பார்த்திருக்கிறாங்க. இப்ப பாமக கூட்டணியில இருந்திருந்தா வேட்பாளர் பட்டியல் என்னவா இருந்திருக்கும்? இல்ல, பாமக கூட்டணி இருந்தா பாமக கூட்டணியில் இல்லைங்கிறது முடிஞ்சு போன விஷயம். எங்களுடைய கூட்டணியை இன்றைக்கு இறுதி வடிவம் பெற்று தேமுதிக 5, எஸ்டிபிகே 1, புதிய தமிழகத்துக்கு 33 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுறோம். நாங்கள் 40 தொகுதியும் இலக்கா வைத்து வெற்றி பெறுவோம் நிச்சயமாக. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற ஆட்சி வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுச்சா? ஏன்னா உங்களுடைய இலக்கு அதுவா இருந்துச்சு, மெகா கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறது. இல்லை, மெகா கூட்டணி வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் வந்து தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். திமுக வந்து அது மாதிரி இல்ல, அவர்களுக்கு கூட்டணி அமைத்துதான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வர்றாங்களா? வாங்க, ஆனால் கூட்டணி அமைத்துதான் வெற்றி பெறணுங்கிற நிலையில் அதிமுக இல்ல. அதனால எங்களுடன் இணக்கமாக சிலருக்கு வந்து பல்வேறு அவர்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கலாம் சார். அந்த தேவைகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இல்ல, பலருக்கு கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கும். அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு பிஜேபி இன்னைக்கு என்ன தெரியுமா, தன்னை நிலைநிறுத்துவதற்காக இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அவர்களுக்கு நீ வரைய எத்தனை சீட் வேணுமா, நீ வரைய எத்தனை சீட் கொடுப்பாங்க. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் பண வகையில பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஈர்ப்பதுல உங்களை விட இப்ப பாஜக முன்னணியில இருக்கு அப்படின்னு ஆயிடுது. நீங்க சொல்றதுல எங்களுக்கு முயற்சி பண்றீங்க, அவங்க முயற்சி பண்றாங்க, ஒரு கூட்டணி அமைக்கணும், மெகா கூட்டணி அப்படின்னா அவங்களோட இப்ப பாமக போயிடுச்சு, ஜி.கே. வாசன் ஏற்கனவே போயிட்டாரு. அது கூட்டணி அவர்களுடைய தேவையை முழுமையா பூர்த்தி செய்ய எங்களால் முடியாது. காரணம், எங்களிடம் மக்களுடன் கூட்டணி அமைச்சிருக்கும் வலுவான கூட்டணி. அது அவர்கள் தேவை வந்து சீட்டும் இருக்கும், நோட்டும் இருக்கும், பல்வேறு விஷயங்களை அதிமுகவால் பூர்த்தி செய்ய முடியாது. அது ரொம்ப பார்க்கணும். நீங்க இது பாருங்க, திமுக பாருங்க வேட்பாளர் வச்சிருக்காங்க. அதுல நான் கேட்கிறேன் சார், நீங்க இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகளை பெற்றுதான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. திமுகவில் ஒரு வேட்பாளராவது முஸ்லிம் இருக்கிறாரா? இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த வேட்பாளர் அறிவிப்பு வந்திருக்கு. இது என்ன, எங்க கூட்டணியில ரெட்டையில ஒருத்தர் நிக்கிறார்ல,
எஸ்டிபி கட்சியினுடைய தலைவரோ உதயசூரியன்ல ராமநாதபுரத்துல யார் உதயசூரியன் நிக்கல, அவர் ஏணி சின்னம், அந்த கட்சிக்கு சின்னம் இருக்கு. கூட்டணியில நிக்க போறாங்க சார். நீங்க கூட்டணி என்பது வேற. நான் முடிச்சிடுறேன். நான் அதிமுக இன்னும் வந்து 16 பேர் இன்னும் வந்து இருக்கக்கூடியது 17 பேர் அறிவிக்க வேண்டியது இருக்குது. இந்த 17 பேர்ல கண்டிப்பா முஸ்லிம்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனாலும் ஏற்கனவே ஒரு முஸ்லிம் வேட்பாளர் அதிமுக சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறார். திமுக ஒருத்தராவது முஸ்லிமே அந்த கட்சியில முஸ்லிமே இல்லையா? இது வந்து ஏணி சின்னத்தில் போட்டியிடுறவர், அது கணக்கில் சேர்க்க முடியாது. இது ஒன்று. 17 பேர்ல திரு ஜவஹர் அலி பேர் கட்சியிலுமே முஸ்லிம் வேட்பாளர் 17 பேர்ல திரு ஜவஹர் அலி பேர் ரெண்டு கட்சியிலுமே இல்ல முஸ்லிம் வேட்பாளர் இல்லங்கறதான் கரெக்ட். நான் வந்து அதற்கான வாய்ப்பு வரும்போது எங்க பொதுச் செயலாளர் எங்களுக்கு கொடுப்பார். அது இல்லாம ரவீந்திரன் சொல்லுங்க, ரெண்டு கட்சியிலுமே முஸ்லிம் வேட்பாளர்கள் இல்ல, ரெண்டு பேருமே கூட்டணி தான் கொடுத்திருக்காங்க. சிம்பல் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்கன்னா இந்தியன் முஸ்லிம் லீக், நேஷனல் பார்ட்டி அவங்க தனி சிம்பல்ல தான் எல்லா காலமும் பண்ணி போட்டிடுவாங்க. நீங்களா ஒரு இறுதி முடிவு எடுத்துட்டு இன்னும் 16 பேர் இருக்காங்க சார். 17 பேர் இன்னும் வேட்பாளர் அறிவிக்க ஜவஹர் அலி வந்தா மகிழ்ச்சி எங்களுக்கு. இல்ல வேற நான் இல்லாட்டினால ஏதோ ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். அது இருக்கு. அது அதிமுக. இரண்டாவது, இவர்களுடைய தேர்தல் அறிக்கையில எனக்கு வந்து என்னடா இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அறிக்கையா இந்தியாவுக்கான தேர்தல்? ஒரே ஒரு நிமிஷம் முடிச்ச தேர்தல் அறிக்கை நீங்க ஒரு நிமிஷம். நீங்க பொது சிவில் சட்டம் வந்து இன்னும் இந்தியாவில் அமலுக்கு வரல. ஒன்று, நீங்க பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் கெஜ்ரிவால், பால் தாக்கரே, இன்னும் பலர் ஆதரிக்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கான தேர்தல் அறிக்கையை இவர் வெளியிடுறாரா? அதே மாதிரி சிஏஏ சட்டம், அதே வந்து உத்தம் தாக்கரே, கெஜ்ரிவால், இன்னும் பலர், சஞ்சன் கோகாய் எல்லாம் ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களை வந்து நாங்கள் வந்து அமல்படுத்த மாட்டோம் சொல்றதெல்லாம் யாருக்கா? நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அறிக்கையை கொடுக்காம நீங்க ஏற்கனவே 520 பொய்யான வாக்குறுதி கொடுத்தா ஆட்சிக்கு வந்தீங்க. அதே வாக்குறுதியை திருப்பியும் சொல்லியிருக்கீங்க, கல்வி கடனை ரத்து செய்வோம். ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். கல்வி கடன் இல்ல தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போங்கிறாங்க, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்றாங்க. அதெல்லாம் நிறைவேற்றப்படாத திட்டம் அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்ல மகளிர், நீங்க கல்வி கடனை ரத்து செய்வோம் சொல்றீங்க. நீங்க விவசாயிகளுக்கு வந்து நிரந்தரம், அதாவது வந்து நெல்லுக்கும் கரும்புக்கும் விலையை நிர்ணயம் பண்ணுவீங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதியில 2500 3000 சொன்னீங்க, அதை செய்யல. ஏற்கனவே தமிழ் மொழி அலுவல் மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மொழி தான். அதை கொண்டு வந்தது கடந்த கால காங்கிரஸ் கட்சியின் திமுக ஆட்சி காலத்தில் தான். 16 வருஷம் ஆட்சியில் இருந்தவர்கள் செய்ய முடியாத ஆளுநர் உரிமையை எப்ப பறிப்பாங்க? முன்னாடியே செஞ்சிருக்கலாம். நீங்கள் நினைத்திருந்தால் அந்த கட்சி கூட மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்க முடியாது. நாகராஜ் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா எப்படி அதுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கலாம். திரு நாகராஜ், இங்க ஒரு பரிதாபத்துக்குரிய வகையில தான் பிஜேபி இருக்குன்னு ஒரு ரொம்ப கடும் விமர்சனத்தை குபேந்திரன் முன்வைக்கிறார். அடிப்படையில் அவர் சொல்ல வர்றது, உங்களுக்காக உழைத்த திரு ஜி கே வாசனுக்கு இடத்தை அலாட் பண்ண முடியாம தான் இன்னும் பிஜேபி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. எப்படி